வணக்கம் நண்பர்களே. விமான நிலையம் பின்புறம் பிருந்தாவன் நகர் பகுதியில் கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடூரம். நகரம் முழுக்க பரபரப்பு. கோவையில் கல்வி கனவுடன் வாழ்ந்த இளம் மாணவியின் வாழ்க்கையில சில நிமிடங்களில் சிதைத்து கொண்ட மர்ம கும்பல் செய்தி தற்போது நகரமெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் அமைதியாக இருந்த பிருந்தாவன் நகர் ஒரே இரவில் பயங்கர காட்சியாக மாறியிருக்கும் நிலையில பெண்கள் பாதுகாப்பு எங்கே அப்படிங்கிற கேள்வி மீண்டும் தலை தூக்கி வருகிறது. கோவையை உலுக்கிய அதிர்ச்சி சம்பவம். விமான நிலைய பின்புறம் பிருந்தாவன் நகர் பகுதியில் கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கடத்தி கொடூரமாக வன்கொடுமை செய்தது. இரவில் நடந்த இந்த சம்பவம் முழு கோவையையும் அதிர வைத்துள்ளது. மக்கள் கோபம் சமூக வலைதளங்களில் வெடிச்சிருக்கு. பெண்கள் பாதுகாப்பு எங்க அப்படிங்கிற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கு. மதுரையை சேர்ந்த 21 வயதான மாணவி ஒருவர் கோவையில் உள்ள கலைக்கல்லூரியில் முதுகலை 1ஆம் ஆண்டு படித்து வந்துட்டு இருக்காரு. இவர் அங்கே உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கி கல்லூரி சென்று வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த மாணவி நேற்று ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்படிங்கிறதுனால ஒண்டிப்புத்தூரை சேர்ந்த தனது ஆண் நண்பருடன் காரில் வெளியே சென்றுட்டு இருந்திருக்காங்க. இவங்க விமான நிலையத்துக்கு பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரை நிறுத்தி அங்கே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இரவு 11 மணி அளவில் காரை நிறுத்திட்டு இருவரும் பேசி கொண்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்க 3 பேர் வந்திருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அப்படிங்கிறதுனால கார் நிறுத்தப்பட்டு இருந்ததால் அவர்கள் அதன் அருகே சென்றிருக்காங்க. உடனே கல்லூரி மாணவி தனது நண்பரோடு இருந்ததை கண்டதும் மர்ம நபர்கள் அவர்களை வெளியே வர கூறி சொல்லியிருந்திருக்காங்க. அந்த கும்பலின் நடவடிக்கை கண்டு அஞ்சிய மாணவியும் அவருடைய நண்பரும் வெளியே வர அஞ்சி தப்பி செல்ல முற்பட்டிருக்காங்க. தொடர்ந்து மிரட்டிய மர்ம நபர்கள் காரை தடுத்து நிறுத்தி கண்ணாடியை உடைத்திருக்காங்க. அச்சத்துடன் ஆண்பர் வெளியே வந்ததும் அவரின் தலையில் கொடுவாள் மூலம் தாக்கியிருக்காங்க. தலையில் பலத்த அடிபட்டதோடு அவர் அங்கேயே மயங்கி விழுந்துட்டார். அதை கண்ட மாணவி உயிர் பயத்தில் அஞ்சு நடுங்கியிருந்திருக்காங்க. உடனே 3 பேர் கொண்ட கும்பல் கத்தி முனையில் மாணவியை மிரட்டி வலுக்கட்டாயமாக புதர் பகுதிக்குள்ள தூக்கி சென்று மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுது. மயக்கம் தெரிந்த ஆண் நண்பர் இதையடுத்து அவசர உதவி 100க்கு ஃபோன் செஞ்சு அங்கு நடந்த அட்டூழியம் குறித்து தகவல் தெரிவிச்சிருக்காரு. உடனே விமான நிலைய பகுதி போலீஸார் உஷார்படுத்தப்பட்டதும் ரோந்து பணியில் இருந்த போலீஸார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றிருக்காங்க. காயத்துடன் இருந்த மாணவியின் ஆண் நண்பரை மீட்ட போலீஸார் கோவையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து போலீஸார் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. புதர் மண்டிய பகுதியில் சல்லடை போட்டு தேடியதில் கிலோமீட்டர் தொலைவில் மாணவி அலங்கோல நிலையில் கிடந்ததை கண்டு போலீஸாரை அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. ஆடை இணைந்தி பரிதவித்த அந்த அப்பாவி பெண் அங்கே இருந்து வெளியேற முடியாமல் அதிகாலையில் 4 மணி வரையில் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பாக அவரை மீட்ட போலீஸார் அவர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து முதலுதவி சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. இதன் பின்னர் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய நண்பர் கோவையை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக பீளமேடு போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அதோட 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையர் தெரிவிச்சிருக்காங்க. இதனிடையே பிருந்தாவன் நகர் காட்டுப்பகுதியில் தடவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அங்கு இருந்த தடயங்களை சேகரித்திருக்காங்க. சம்பவம் நிகழ்ந்த பகுதியின் அருகில் உள்ள CCTV கேமரா காட்சியில் ஆய்வு செஞ்சு குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. இதற்கிடையில் ஆண் நண்பரின் கார் பீளமேடு காவல் நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. பிருந்தாவன் நகர் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு டாஸ்மாக் கடை ஒன்று இருந்திருக்கு. அங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் மது குடிக்க பலரும் சென்றுட்டு இருந்திருக்காங்க. இதனால சமூக விரோதிகளும் நடமாட பகுதியாக பிருந்தாவன் நகர் மாறியுள்ளதாக பொதுமக்களும் குற்றம் சாட்டிட்டு இருந்திருக்காங்க. தற்போது நள்ளிரவில் அங்கே வந்த 3 பேர் கும்பல் குற்ற செயலில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. பிருந்தாவன் நகரில் காரில் பேசி கொண்டிருந்த ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அவருடன் இந்த கல்லூரி மாணவியை தூக்கி சென்று 3 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் அவர்கள் விரைந்து கைது செய்து அவர்களுக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அந்த காட்டு பகுதியில் உள்ள கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த டாஸ்மாக் பாரை நாம் தமிழர் கட்சியினர் அடுத்து சூறையாடிய சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.